ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எம்என் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான புதினா கொத்தமல்லி சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் 3 எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி 2 எடுத்துக்கோங்க, கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லியும் புதினாவையும் நல்லா கழுவி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கார மிளகா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 8 இல்லை 7 அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கார மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எப்பவுமே வீட்டில் ஒரே மாதிரி தான் சட்னி அரைக்கிறோம், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் புதினா வாசனை பிடிக்கிறவங்களுக்கு இந்த சட்னி செம்மையாக இருக்கும். புதினா போட்டு நல்லா காரசாரமாக கார மிளகா போட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சால்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போவே ஏன் சால்ட்டு சேர்க்குறோன்னா, நம்ம வெங்காயம் போட்ட உடனே சால்ட்டு சேர்த்தா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கும், அதுக்காக தான். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி இது கூடவே சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டார்டிங்கில் வச்சதுக்கும் இப்போக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ இது கூடவே புதினாவையும் கொத்தமல்லியையும் சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம புதினா போடும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ புதினா இருக்கிற இடமே தெரியல, அந்தளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஃபேனில் ஆற வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப குறைலாம் அரைக்க வேணாம், நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அப்படி தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எல்லா சட்னியுமே நல்லா மையாக அரைச்சி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சட்னியும் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சட்னியில் தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், இதை நல்லா சட்னியில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இட்லியும் இந்த சட்னியும் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எம்டிஎன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.